நான் அமுதா கூட சென்னைக்கு போகணுமா? என்ன சொல்றீங்க நீங்க? நான் எப்படி முருகன் போக முடியும்? அண்ணனுக்கு தெரிஞ்சா திட்டுவாரே. காவேரி, நீ போறது மூலமா முருகனோட தங்கச்சிக்கு வேலை கிடைக்கும்னா நீ போயிட்டு வரதுல ஒண்ணும் தப்பு இல்ல. உங்க அண்ணன் கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஒரு நாள் தானே, நீ போயிட்டு வா. என்ன மேடம் யோசிக்கிறீங்க? அமுதாவுக்கு இந்த வேலை கிடைச்சதுன்னா அவளோட எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும் மேடம். நீங்க கூட போகலைன்னா அவளால கண்டிப்பா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண முடியாது, வேலையும் கிடைக்காது. ப்ளீஸ் மேடம், எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணுங்களேன். ஓகே முருகன், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா தப்பில்லைல்ல? சரி, அந்த கம்பெனி பேர் என்னன்னு சொன்னீங்க? அந்த கம்பெனி பேரு ஜிகே குரூப் ஆஃப் கம்பெனி. அந்த கம்பெனி பேரை சொன்னா எனக்குள்ள ஏதோ ஃபீல் வர மாதிரி தெரியுதே, அது என்னன்னு தெரியலையே. சொல் மூர்த்தி. சிவா, மதுரைக்கு போறதா சொன்ன, கிளம்பிட்டியா? மேலூர் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் திரும்ப வந்துட்டு இருக்கேன் மூர்த்தி. என்னாச்சு? ப்ரோக்ராம் ஏதாவது கேன்சல் ஆயிடுச்சா? இல்ல மூர்த்தி, மதுரைக்கு போறதே ஒரு காய்கறி எக்ஸ்போர்ட் விஷயமா அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்காகத்தான். ஏதோ அண்ணன் பேர்ல இருக்கிற ஆர்சி சர்டிபிகேட்டும் ஜெராக்ஸும் எடுத்துட்டு போறதுக்கு மறந்துட்டோம். அதான் அண்ணனை கணக்கு பார்க்க சொல்லி மார்க்கெட்ல இறக்கி விட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அந்த முருகனை பத்தி ஏதோ சொல்லுன்னு சொன்னீங்க, அதுக்காகத்தான் கால் பண்ணேன். அது ஒன்றும் இல்லை, முருகனை நாளைக்கு அண்ணன் பணம் வசூல் பண்ண போக சொல்லியிருக்காரு. அவனை பழி வாங்கிறதுக்கு இதுதான் நமக்கு நல்ல சான்ஸ். நீ என்ன பண்ற? ஒரு வேலை பண்ண. மூர்த்தி, ஆல்ரெடி அவனை 2-3 முறை பழி வாங்கணும்னு நாம என்னென்னமோ ஸ்டெப் எடுத்தோம். அது நம்மளுக்கே ரிட்டர்ன் திரும்பிடுச்சு. மார்க்கெட்டில் நடந்ததெல்லாம் உனக்கே தெரியுமே. இந்த முறை அப்படி ஆயிடக்கூடாது மூர்த்தி, கவனமாக இருக்கணும். அதெல்லாம் பக்காவாக பண்ணிடலாம் சிவா. என்கிட்ட சொல்லிட்டல, நான் பார்த்துக்கிறேன். நீ ரிலாக்ஸாக மதுரைக்கு போயிட்டு வா. மூர்த்தி, அதனால தான் உங்ககிட்ட பொறுப்பு கொடுக்குறேன். முக்கியமாக அவனுக்கு நீ தான் இதெல்லாம் பண்ணன்னு தெரியக்கூடாது. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு உனக்கு புரியுதில்ல? என்ன சிவா, அது எனக்கு தெரியாதா? நான் பண்ணாது நீ பண்ணதுன்னு ஊருக்கே தெரியுமே. அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் பணம் பத்திரம், ஏன்னா அது நம்ம பணம். அவன் கிட்ட இருந்து பணத்தை அடிச்சு அடுத்த நிமிஷமே உன்கிட்ட வந்து ஒப்படைக்க போறேன். நீ கவலைப்படாத சிவா. சரி மூர்த்தி, உன்னை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சிருக்கேன், பொறுப்பா பார்த்துக்க. சரி சிவா. ஓகே. மேடம். சொல்லுங்க முருகன். என்னாச்சு? கம்பெனி பேர் சொன்னதும் நீங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. அம்மா, என்னண்ணே அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் காரை கலட்டலான்னு சொன்னீங்க, இப்ப என்ன கலட்டுறமா இல்லையா? நீ போய் டூல்ஸ் எடுத்தா. சரிண்ணே, போட. என்னாச்சுடா? என்னடாச்சு? இந்தரா, இந்திரி.
பாத்து வரமாடா நீ மேடம் என்ன என்னாச்சு? அந்த கம்பெனி பேரை கேட்டதும் நீங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச கம்பெனி அது? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை முருகன். ஆனா அந்த கம்பெனி பேரை மனசுல நிறைய தடவை கேட்ட மாதிரியே ஒரு ஃபீல். கேட்ட மாதிரினா எனக்கு தெரிஞ்சு காவேரி மேடம், உங்களுக்கு அந்த கம்பெனி தெரிஞ்ச கம்பெனியா தான் இருக்கணும். இல்ல இல்ல இல்ல, அது தெரிஞ்ச கம்பெனியெல்லாம் எதுவும் இல்ல. ஆனா தெரிஞ்ச மாதிரி தான் தோணுது. சரிங்க மேடம், தெரிஞ்ச கம்பெனியோ தெரியாத கம்பெனியோ, நீங்க எப்படியாவது அமுதாவை இன்டர்வியூல செலக்ட் பண்ண வச்சிருங்க மேடம். என்னங்க நீங்க, நான் சொன்னா அந்த கம்பெனில செலக்ட் பண்ணிடுவாங்களா? அமுதா ரொம்ப டேலண்டடான பொண்ணு, கண்டிப்பா அவ செலக்ட் ஆயிடுவா. நீங்க எந்த கவலையும் இல்லாம இருங்க. சரி சரி, டைம் ஆயிடுச்சு. யாராவது வரக்கு முன்னாடி வேலைய ஆரம்பிச்சிருங்க. வாங்க. சரிங்க அண்ணி. முருகன், போர்டு பெயிண்ட் எல்லாம் ரெடியா இருக்கு, நம்ம போலாமா? ஓகே சரிங்க மேடம். அங்கேயா? அங்க. நான் என் மனசுல இருக்கிற ஒருத்தரை பத்தி கண்ணு காது மூக்குன்னு எல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்றேன். அதை நீங்க அப்படியே வரைஞ்சு முடிக்கணும். யார் மேடம் அது? முருகன், யாருன்னு என்னால சரியா சொல்ல முடியல. அதனால தான் நான் உங்களை வரைய சொல்றேன். அது எப்படிங்க உங்க மனசுல தெரியிற உருவம் உங்களுக்கு தெரியாம போகும்? முருகா, அதான் காவேரி சொல்ல சொல்ல நீ வரைய போறல்ல, அப்புறம் என்ன, வரைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் நாமளே யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா? சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம வரைய ஆரம்பி. சரி, நீ அப்படியே வரைய ஆரம்பி. நான் 2 பேருக்கு போய் டீ போட்டு கொண்டு வரேன். முருகன், ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபோன் பண்றாரு. அண்ணா சொல்லுங்கண்ணா. வீட்டுக்கு போயிட்டியா சிவா? இப்போதான் நான் உள்ள நுழையிறேன். சரி சரி, போனா தூங்கிட்டு இருப்பா, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைக்காம அவளை எழுப்பி அண்ணா ஆர்சி சர்டிஃபிகேட் கேட்டாருன்னு சொல்லு. அவ எடுத்து கொடுப்பா, வாங்கிட்டு வா. சரிங்கண்ணா, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். லேட் பண்ணிடாத சிவா. சரிங்கண்ணா, நான் சர்டிஃபிகேட் வாங்கினதும் உடனே அங்கே கிளம்பி வந்துடுறேன்.
சிவா. ஆ. அப்புறம் சொல்லுங்க. உன் அண்ணிக்கிட்ட முருகன் நாளைக்கு வீட்டுக்கு வந்ததும் ஆ. நான் சொன்ன இடத்துக்கெல்லாம் போய் பணம் வசூல் பண்ண சொன்னேன்னு சொல்லிடு. அவன் மறந்துட போறான்ப்பா. 1க்கு 2 வாட்டி ஞாபகப்படுத்துக்கு. சரிங்கண்ணா, சொல்லிடுறேண்ணா. சரிங்கண்ணா. சீக்கிரம் எடுத்துட்டு வா. ஓகேண்ணா, நான் எடுத்துட்டு வந்துடுறேண்ணா, கவலைப்படாதீங்க. சரி. சீக்கிரமா வந்துடுறேண்ணா. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. ஒரு தடவை சொன்னா எனக்கு புரியாதா? அண்ணி, அண்ணி, ஐயோ, என்னாச்சு? முருகன், முருகன், என்னாச்சு? என்னாச்சு? முருகா, முருகன், என்னாச்சு? கண்ணு திறந்து பாரு. முருகா, அண்ணி, தண்ணி எடுத்துட்டு வாங்களேன். இத பாரு. வாங்க அண்ணி. முருகன், முருகன் எழுந்திரீங்க. முருகன், முருகன், முருகன். எழுந்திரீங்க. முருகன், முருகன் எழுந்திரீங்க. முருகன். ஐயோ, என்ன நீ தூங்கிட்டு இருந்தீங்களா? ஆமா. முருகன் எழுந்திரீங்க. முருகன், ஐயோ முருகன், என்ன ஆச்சு முருகன் உங்களுக்கு? எழுந்திரீங்க முருகன். ஏடா பார்த்து போறது இல்லையாடா? அண்ணே, என்னடா நீ இப்படி இருக்க? அண்ணே, அந்த கார் நம்மள கால் வாங்க பாக்குதுண்ணே. அந்த கார் பக்கம் போனாலே அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்குதுண்ணே. சிலுக்கிற மாதிரி இருக்கா? சரியா பார்க்காம நீ கீழே விழுந்துட்டு காரு காவு வாங்குது, உடம்பு சிலுக்குதுங்கிற. இனிமே நீ காரு பக்கத்துல போக தேவையில்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஏய்,
முதல்ல சீட்ஸ் மற்ற பார்ட் எல்லாம் கழட்டி எடுத்துட்டு கடைசியா சேஸ் எல்லாம் வெல்டிங்ல கரைச்சி எடுத்துடலாம். சரிங்கண்ணே. நீங்க நான் சொன்னதை பண்ணிட்டு இருங்க. நான் பழைய பொருள்லாம் வாங்குற மார்வாடிக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு வந்துடுறேன். ம், ஒன்றும் இல்லைடா, சரியாயிடும். வாடா போலாம் வாடா. ம். தாலி ஏய் மச்சான் இவாடா. என்ன மச்சான்? பாத்தியா தாலி? என்னடா அது? மச்சான் 10 பவுன் தேரு மச்சான். சரி மச்சான். டேய், அண்ணிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாம்டா. அண்ணங்கிட்டியா? சரியான பேந்த கோழியா இருக்கியாடா. மச்சான், இதை நான் தான் பார்த்தேன். இது நமக்கு தான்டா சொந்தம். இந்த விஷயம்லாம் அண்ணனுக்கு தெரிய வேண்டாம். நம்ம 2 பேரும் பங்கு போட்டுக்கலாம் மச்சான். சரி மச்சான். ஓகேவா? என்னடா நான் சொன்னது செய்யாம கதை பேசிட்டு இருக்கீங்க? விடியறதுக்குள்ள காரை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு எடுக்கணும். சரி நான் பண்ணிடலாண்ணே. சேஸை கழட்டுறதுக்கு முன்னாடி இந்த கண்ணாடியை கழட்டிடலாண்ணே. ஆமாடா, புது கண்ணாடியா இருக்கு. இதை வித்தா 5000 ரூபாய்க்கு போகும். முதல்ல அதை கழட்டுங்க. இந்த கண்ணாடியை கழட்டுறதுக்கு மட்டும் டூல்ஸ் எடுத்துருவானே. இந்தா எடுத்துட்டு வரேன். டேய், எனக்கு தெரிஞ்ச சேட்டு ஒருத்தவன் திருட்டு நகம் வாங்குவான்டா. அவன்கிட்ட வித்தா எப்படி 3 லட்சம் கொடுப்பான் மச்சான். டேய், அண்ணனுக்கு தெரிஞ்ச பிரச்சனையாயிடுடா. தெரிஞ்சாதானே பிரச்சனை ஆகும். தெரியாம பார்த்துப்போ. நீ மட்டும் வாய் திறக்காம இருந்தா போதும். இந்த விஷயம் வெளியே தெரியாம நான் பாத்துக்கிறேன். சரி மச்சான். ஆர்சி சர்டிபிகேட்டுக்காகவா பாதி வழியில திரும்ப வந்த? ஃபோன் பண்ணி சொல்லிருந்தா நானே நம்ம ஆளுங்க கிட்ட கொடுத்து விட்டுருப்பேனே. சரி வெயிட் பண்ண, நான் போய் எடுத்துட்டு வரேன். அண்ணே, ஆ? என்ன கையில வாட்டர் ஜக்கோட? முருகன் முருகன் எழுந்திருங்க முருகன். முருகன் முருகன் என்ன ஆச்சு முருகன் உங்களுக்கு? அது நம்ம காவேரி ரூம்ல தண்ணி இல்லைன்னு சொன்னா, அதான் எடுத்துட்டு போய் கொடுக்கலான்னு வந்த. கரெக்டா அந்த நேரம் பார்த்து நீ வந்துட்ட. ஓ, மேடத்துக்கு வாட்டர் பாட்டில் கூட நீங்க தான் கொண்டு போய் கொடுக்கணுமா? ஆ, ஆ, ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை கூட அவங்க பண்ண மாட்டாங்களா என்ன? சச்சா, அப்படியெல்லாம் இல்ல சிவா. முடிஞ்ச வரைக்கும் அவ வேலையெல்லாம் அவ தான் பாத்துக்கிறா. இல்ல நீங்க அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாதீங்க. நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீங்களும் அண்ணனும் சேர்ந்து அவளுக்கு ஓவரா செல்லம் தான் கொடுக்குறீங்க. அது சரி, இந்த தண்ணிய கொண்டு போய் நான் அவகிட்ட குடுக்கறதுனால அவளுக்கு நான் செல்லம் கொடுக்கறது அர்த்தமாயிடுமா என்ன? அண்ணி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அண்ணி. முருகன் முருகன் எழுந்திருங்க முருகன். அது அது அவ ரொம்ப டயர்டா படுத்திருக்கா. அதான் நான் கொண்டு போய் கொடுக்கலான்னு வந்தேன். நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். முருகன் எழுந்திருங்க முருகன். அண்ணி முருகன் என்ன ஆச்சு முருகன் உங்களுக்கு? தண்ணி எடுக்க போன அண்ணிய வேற காணோம். என்ன ஆச்சுன்னு தெரியலையா உங்களுக்கு? எழுந்திருங்க முருகன். முருகன். கடவுளே, இந்த சிவா இந்த நேரத்துல எங்க வரணும்? முருகன் முருகன் எழுந்திருங்க முருகன். பயப்படாதீங்க அண்ணி. முருகன் முருகன். அண்ணி, என்ன அண்ணி? நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கீங்க. என்ன விஷயம்? பதட்டமாவா? சச்சா, நான் நார்மலா தானே இருக்கேன். இல்ல அண்ணி, நீங்க பதட்டமா தான் இருக்கீங்க. என்ன சிவா, எதை வச்சு அப்படி சொல்ற? இதோ இதை வச்சு தான் சொல்றேன். கண்ணு முன்னாடியே இந்த ஃபைல் இருக்கு. ஆனா நீங்க அதை கவனிக்காம காலேஜ் போட்டு எங்கெங்கேயும் தேடிட்டு இருக்கீங்க. அப்போ பதட்டமா தானே இருக்கீங்க. ஃபைல் இங்கதான் இருந்துச்சா?
நான் சரியா கவனிக்கல. சரிங்க நீ பரவாயில்ல, நான் கிளம்புறேன். நீங்க போய் நேரத்தோட தூங்குங்க. நீங்க தூங்காம இருக்கிறது தான் இப்படி பதட்டமா இருக்கிறதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். நான் வரேன் நீ. முருகன் முருகன், ஐயோ என்ன சிவா? நீ கிளம்பு, டைம் ஆகல. வேற ஏதாவது வேணுமா? ஒன்றும் இல்லை. சரி நீ, நான் வரேன். நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு? திடீர்னு மூச்சு விட சிரமப்படுறாரு. என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ, ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போகணும்னு தோணுது. மூச்சு விட சிரமப்படுறாரு. முருகா, முருகா, முருகன் என்ன ஆச்சு முருகன் உங்களுக்கு? பயப்படாதீங்க. அண்ணி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. என்னன்னு மேலே போய் பார்த்துடலாம்.